Good evening, student. I am Madayan, botany teacher, Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai, Salem. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்டர் 6ல் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்சல் பை விண்டு ஓகேங்களா. இந்த சீட்ஸ் ஃப்ரூட்டு இதெல்லாம் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகும், ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எப்படி டிஸ்பர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் ஒன் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் சம் ஆஃப் த ஏஜெண்ட் ஓகேங்களா. ஏதாவது ஒரு ஏஜெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஒரு பிளான்ட்லேருந்து இல்லை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகணும், மூவ் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏஜெண்ட் கண்டிப்பாக அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன ஏஜெண்ட் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்சல் பை விண்டு ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நவுன் அஸ் அனிமோகோரி அப்படிம்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அனிமோகோரின்னா என்னென்னு கேட்பாங்க, இல்லைனா டிஸ்பர்சல் பை விண்டுன்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் விண்ட் த சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் ஒன் பிளேஸ், தட் இஸ் நவுன் அஸ் அனிமோகோரி ஓகேங்களா. ஸோ விண்டை யூஸ் பண்ணி, அதாவது காற்றை யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸோ இல்லை சீட்ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகுது, ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிமோகோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் டேக் பிளேஸ் இன் இண்டிவிஜுவல் சீட்ஸ் ஆர் டோட்டல் ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா. ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் டேக் பிளேஸ் இன் இண்டிவிஜுவல் சீட்ஸ் ஆர் டோட்டல் ஃப்ரூட்ஸ், தட் மாடிஃபிகேஷன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் டிஸ்பர்சல் ப்ராசஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் விண்டு ஓகேங்களா. அந்த மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோ சீட்ஸோ டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. எதோ யூஸ் பண்ணி அப்படின்னா விண்டை யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பர்சல் ஆஃப், அதாவது விண்ட் டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸு ஆர் மோஸ்ட் காமன்லி டேக் பிளேஸ் இன் டால் ட்ரீ ஓகேங்களா. ஸோ ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய மரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்டு மூலமாக அந்த ஃப்ரூட்ஸும் சரி சீட்ஸும் சரி டிஸ்பர்சல் ஆகும் ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் டேக் பிளேஸ் இன் இண்டிவிஜுவல் சீட்ஸ் ஆர் டோட்டல் ஃப்ரூட்ஸ், that modification are very used for dispersal process within the help of wind. That wind dispersal of fruit and seeds are most commonly take place in டால் ட்ரீ ஓகேங்களா. உயரமாக இருக்கக்கூடிய மரத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும் ஓகேங்களா. சரி, இதுக்காக என்னென்ன மாடிஃபிகேஷன், என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது, தகாமைவுன்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் த அடாப்டேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் விண்ட் டிஸ்பர்சல் பிளான்ட் ஓகேங்களா. ஸோ விண்டு மூலமாக டிஸ்பர்சல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டிஸ்பர்சல் ஆகக்கூடிய பிளான்ஸில் என்னென்ன மாடிஃபிகேஷன், என்னென்ன அடாப்டேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனூட் சீட்ஸ் ஓகேங்களா. மைனூட் சீட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஒரு காற்று அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிலோ கணக்கில் சீட்ஸு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மூவ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ இப்போ ஒரு விண்டு வேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமாக காற்று அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீட்ஸாக இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன ஃப்ரூட்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவபிள் ஆகும் ஓகேங்களா. அப்போ சீட்ஸ் வந்து கண்டிப்பாக மைனூட் சீட்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சீட்ஸ் ஆர் வெரி மைனூட், வெரி வெரி ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ லைட்னா வெயிட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளாட்டட் கவரிங் ஓகேங்களா. அதனால் இன்ஃப்ளாட்டட் கவரிங் அப்படின்னா தட்டையாக இருக்கும் ஓகேங்களா, ஃப்ளாட்டடாக இருக்கும். இன்ஃப்ளாட்டட் கவரிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து என்ன ஆகும், அந்த சீட்ஸ் கண்டிப்பாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆர்கிட்ஸ் ஓகேங்களா. ஆர்கிட்ஸ் பிளான்ட் எல்லாமே வெரி வெரி ஸ்மால் மைனூட் சீட் இஸ் ப்ரெசன்ட் ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபஸ்ட்டுக்கு என்ன அடாப்டேஷன், என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா சீட்ஸ் வந்து மைனூட்டாக இருக்கும். சீட்ஸ் ஆர் மைனூட், வெரி ஸ்மால், வெரி லெஸ் வெயிட் அண்ட் ஆல்சோ ஹேவிங் எ இன்ஃப்ளாட்டட் கவரிங் ஓகேங்களா. அதாவது ரொம்ப தட்டையாக இருக்கும், அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டடாக இருக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா விங் ஓகேங்களா. ஸோ விங்க்னா ரெக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்கை இருக்கும் ஓகேங்களா. ஸோ சீட்ஸ் ஆர் டோட்டல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளாட்டனீடு டு ஃபார்ம் எ விங் லைக் ஓகேங்களா. ஸோ அதனுடைய சீட்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு விங் ரெக்கை இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. எதில் அப்படின்னா மாப்ளா, கைரோகார்பஸ், டிப்டிரோகார்பஸ், டெர்மினாலியா
ஓகேங்களா. இதெல்லாம் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, வித் எக்ஸாம்பிளோடு தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ விங்கு மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டன் இட் டு ஃபார்ம் ஏ விங்கு. இது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தட்டையாக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ரெக்கை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. கைரோ கார்பஸ் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். தென் அடுத்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதரி அப்பண்டேஜஸ். ஓகேங்களா. அது என்ன ஃபெதரி அப்பண்டேஜஸ் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான், இறகு வடிவ அப்படி சொல்லுவோம். ஃபெதர் அப்படின்னா ரெக்கை இருக்கிற மாதிரி தான், ஃபெதரியாக ரொம்ப இறகு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. ஸோ த ஃபெதரி அப்பண்டேஜஸ் ஆர் டேக் பிளேஸ் இன் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட். ஓகேங்களா. தட் ஃபெதரி அப்பண்டேஜஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் இன்க்ரீஸ் தேர் பயோன்சி. பயோன்சின்னா மிதக்கிறது. ஓகேங்களா. ஸோ மிதக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ டிஸ்பர்ஸ் டு த ஹை ஆல்டிடியூடு. ஓகேங்களா. ஸோ ஹை ஆல்டிடியூட் அப்படின்னா ரொம்ப அதிகமாக உயரமான இடத்துக்கு அது அப்படியே மிதக்கிறதுக்கு பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதரி அப்பண்டேஜஸ். ஸோ ஃபெதரி அப்பண்டேஜஸ் டேக் பிளேஸ் இன் சம் ஆஃப் த சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட். That feathery appendages are very used for increase their buoyancy of the seeds and fruits. ஓகேங்களா. இன்க்ரீஸ் their buoyancy அப்படின்னா மிதக்கிறது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ டிஸ்பர்ஸ்ட் டு ஹை ஆல்டிடியூடு. ஹை ஆல்டிடியூட் அப்படின்னா ரொம்ப உயரமாக பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னோனியா ஆஸ்கிலிபியாஸ். ஓகேங்களா. ஆஸ்கிலிபியாஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்கிலிபியாஸ் இதை வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்துருப்பீங்க. ஆஸ்கிலிபியாஸ் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது காற்றுல ஒரு சீட்ஸ் வந்து அப்படியே பறந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் அப்படியே பறந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதரி அப்பண்டேஜஸ் இருக்கும். ஓகேங்களா. ஃபெதரி அப்பண்டேஜஸ் அட்டாச் ஆகிருக்கும் ஒரு எட்ஜில். ஸோ தட் ஃபெதரி அப்பண்டேஜஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் இன்க்ரீஸ் தேர் பயோன்சி. அப்படியே மிதக்கிறதுக்கு அப்படியே மிதந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்படியே காற்றடிச்சது அப்படின்னா அது ரொம்ப அப்படியே ஹைட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. நம்ம நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஸ்கிலிபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ஃபெதரி அப்பண்டேஜஸ். சரிங்களா. தென் அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் சென்சார் மெக்கானிசம். ஓகேங்களா. அது என்ன சென்சார் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன சொல்கிறது அப்படியே உணர்றது, அதுக்கு பேர் தான் சென்சார் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெரி ஸ்ட்ராங் விண்ட் அப்போ. ஓகேங்களா. ஸோ டியூரிங் த வெரி ஸ்ட்ராங் விண்ட், இதை அன்னை பண்ணிக்கோங்க, டியூரிங் த வெரி ஸ்ட்ராங் விண்ட் நவ் த ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் மெயினாக ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ்லி ஷேக்கன். ஓகேங்களா. ரொம்ப அதிகமாக அப்படியே அதிர்வாகும், அப்படியே ஷேக்கன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டியூரிங் த டைம் த ஃப்ரூட்ஸ் ஆர் ஓப்பன் அண்ட் த சீட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஆர் எஸ்கேப். ஓகேங்களா. ஃப்ரம் த ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா. அதாவது ரொம்ப அப்படியே ரொம்ப வேகமாக காற்றடிச்சது அப்படின்னா, அந்த காற்றடிக்கிறதுலேயே அந்த ஃப்ரூட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஷேக்கன் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே எஸ்கேப் ஆகும். அதாவது எஸ்கேப்னால் டிஸ்பர்சல் ஆகும். ஓகேங்களா. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டலோக்கியா அண்ட் பாப்பி. ஓகேங்களா. அரிஸ்டலோக்கியா பாப்பி இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சென்சார் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, during a very strong wind now the violently shaken of the fruits. During that process now the fruits are completely open, now the seeds are dispersed from one place to the another one place. Example Aristolochia and poppy. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த நாலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் மூலமாக டிஸ்பர்சர் ஆகிறது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அனிமோகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அடாப்டேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா மைனூட் சீட்ஸாக இருக்கணும், விங் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட்டனிட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் ஃப்ளாட்டனிட் டு ஃபார்ம் ஏ விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் ஃபெதரி அப்பண்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபெதரி அப்பண்டேஜஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்க்ரீஸ் தர் பயோன்சி அண்ட் டிஸ்பர்ஸ் டு த ஹை ஆல்டிடியூட், ரொம்ப உயரமாக பறக்கிறதுக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்சார் மெக்கானிசம். ஓகேங்களா. ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங் விண்ட் இருந்தது அப்படின்னா, காற்று அடிச்சது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்சல் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது 4 நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் அனிமோகோரி அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அனிமோகோரி அப்படின்னா த சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு வித்தின் த ஹெல்ப் ஆஃப் விண்டு. ஓகேங்களா. தென் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகோரி. ஹைட்ரோ மீன் வாட்டர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டிஸ்பர்ஸ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் ஒன் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப்
வாட்டர், தட் ப்ராசஸ் இஸ் நவுன் as ஹைட்ரோகோரி. ஓகேங்களா, சீட்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி வாட்டர் மூலமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிஸ்பர்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்ரோகோரி அப்படின்னு பேர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த another ஒன் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், தட் ப்ராசஸ் இஸ் நவுன் as ஹைட்ரோகோரி. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஆர் மோஸ்ட்லி டேக் பிளேஸ் இன் ஆர் நியர் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, ஸோ தண்ணியில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் தான் இது நடக்கும். ஸோ அதாவது தண்ணிக்குள்ளாரையோ இல்லை தண்ணிக்கு பக்கத்துலேயோ நியர்லேயோ இருக்கக்கூடிய இடத்துல தான் இது நடக்கும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பை வாட்டர் ஆர் யூஸ்வலி டேக் பிளேஸ் இன் பிளான்ட் தட் பிளான்ட் ஆர் வெல் க்ரோ இன் ஆர் நியர் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன அடாப்டேஷன் இருக்கும்? ஸோ வாட் ஆர் த அடாப்டேஷன் ஆர் வாட் ஆர் த மாடிஃபிகேஷன் ஆர் டேக் பிளேஸ் இன் திஸ் ஹைட்ரோகோரி? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்கோனிக்கல் ரிசப்டிக்கல். ஸோ அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள் அப்படின்னா என்ன? ரிசப்டக்கிள்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பூத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த இது இருக்கும். ஸோ அதில் தான் அந்த இது எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும், பெட்டல்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிசப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நிலம்போ அப்படிங்கிறது தாமரை. ஓகேங்களா, ஸோ தாமரையிலையும் அதே மாதிரி தான் ரிசப்டக்கிள் இருக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா அப்கோனிக்கல். ஓகேங்களா, அப்கோனிக்கல் அப்படின்னா தலைகீழாக கூம்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ தலைகீழாக கூம்பு மாதிரி இருக்கிறது இப்படி இருக்கும். ஓகேங்களா, தலைகீழாக கூம்பு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிசப்டக்கிள் கீழே தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பு அப்படியே வரும். ஓகேங்களா, பெடிசில் இருக்கும். ஸோ அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள் வித் ப்ராமினென்ட் ஏர் ஸ்பேஸ். ஓகேங்களா, ப்ராமினென்ட் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஏர் ஸ்பேஸு காலியாக இருக்கும், அதில் வந்து ஏர் வந்து ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது அப்படியே அந்த இது மிதந்துட்டுருக்கும். அந்த ஃப்ரூட்ஸும் சரி சீட்ஸும் சரி அப்படியே தண்ணியில் மிதந்துட்டுருக்கும். அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் மிதந்துட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள் டேக் பிளேஸ். தட் அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள் ஹேவிங் ஏ ப்ராமினென்ட் ஏர் ஸ்பேஸ். தட் ஏர் ஸ்பேஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் பயோன்சி. பயோன்சி அப்படின்னா மிதக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ தண்ணியில் மிதந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே மூவ் ஆகிக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து நிலம்போனா தாமரை அப்படி சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் பிளான்ட் சொல்லலாம். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஓகேங்க, ஹேவிங் ஏ 3 லேயர். என்னென்ன இருக்கும் அப்படின்னா பெரிகார்ப் அப்படிங்கிறது எபிகார்ப்னு சொல்லலாம். மீசோகார்ப், எண்டோகார்ப். ஓகேங்களா, அதாவது 3 லேயர் இருக்கும். ஓகேங்களா, எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். ஓகேங்களா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த சீட்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா எண்டோகார்ப்னு சொல்லுவோம். வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஓகே, லைட் பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதே சென்டரில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா மீசோகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லி ஹேவிங் ஏ ஃபைபர்ஸ். ஓகேங்களா, அதில் தான் நார் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கோகனட்டில் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா வெரி தின்னாக தான் இருக்கும். சென்ட்ரல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா மீசோகார்ப்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாக எதுனா இருக்கும் அப்படின்னா ஃபைப்ரஸ் மாலிகுல் தான் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் கோகனட். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே மிதந்துட்டுருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபைப்ரல் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி யூஸ்டு ஃபார் த பயோன்சி. எக்ஸாம்பிள் கோகனட். ஓகேங்களா, தென் அடுத்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நிம்ஃபயா அப்படிங்கிறது அல்லி அதை சொல்லுவோம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏரில் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஃபைப்ரஸ் அப்பண்டேஜஸ் ஆர் அட்டாச்டு வித் த சீட்ஸ். ஓகேங்களா, சீட்ஸோட அந்த ஃபைப்ரஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதில் சீட்ஸ் ஆர் வெரி லைட் அப்படின்னா ரொம்ப லெஸ் வெயிட்னஸாக இருக்கும். ஆல்சோ வெரி ஸ்மால் ப்ரொவைடட் வித் ஏரில். ஓகேங்க, ஏரில்னா அப்பண்டேஜஸ். ஓகேங்களா, நவ் இட் என்க்ளோஸ் த ஏர். ஓகேங்களா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ளே இருக்கும் ஃபுல்லாக. இதுவும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பயோன்சி தான், மிதக்கிறதுக்காக, ஃப்ளோட்டிங். ஓகேங்களா, மிதக்கிறதுக்காக யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நிம்ஃபயா. ஓகே, இப்போ இது 3மே நோட் பண்ணிக்கோங்க. நிலம்போ, கோகனட், நிம்ஃபயா. ஸோ தாமரையில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேவிங் ஏ அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள். தட் அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள் ஹேவிங் ஏ ப்ராமினென்ட்
ஏர் ஸ்பேஸ், தட் ஏர் ஸ்பேஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ஃப்ளோட்டிங். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோகனட். ஓகேங்களா. ஸோ கோகனட்டில் வந்து 3 லேயர் இருக்குதுன்னு சொன்னேன். பெரிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். இதில் பெரிகார்ப் அப்படிங்கிறது லைட்டு, அதாவது ரொம்ப வெரி தின்னாக தான் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிடில் லேயர் மீசோகார்ப் ஹேவிங் எ ஃபைப்ரஸ், இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் த ஃப்ளோட்டிங். த தேர்ட் ஒன் இஸ் நிம்ஃபயா. ஓகேங்களா. அல்லின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் ஆர் வெரி லைட்டு. ஓகேங்களா. ஸோ லைட் அப்படின்னா ரொம்ப வெரி லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மால், அண்ட் ஆல்சோ ஹேவிங் எ ஏரில். ஓகேங்களா. ஸோ தட் ஏரில் கம்ப்ளீட்லி ஃபீல்டு வித் த ஏர், தட் ஃபீல்டு ஏர் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ஃப்ளோட்டிங். ஓகேங்களா. அப்போ மிதந்துட்டுருக்கும். அப்போ ஒரு வாட்டர் மூலமாக ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிக்கும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெரிட்டீரா லிட்டோராலிஸ். ஓகேங்களா. ஹெரிட்டீரா லிட்டோராலிஸ். ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளாட்டடாக இருக்கும். ஓகேங்களா. தட்டையாக இருக்கும், கொஞ்சம் உப்பிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ த ஃப்ரூட் ஹேவிங் எ இன்ஃப்ளாட்டட், உப்பிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெரிட்டேரியா, லிட்டோராலிஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங், அப்படியே மிதக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோகனட். இது ஏற்கனவே நான் இப்போ சொன்னது தான். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதந்துட்டு போகாது. காற்றடிச்சா கூட தானாகவே மிதந்துட்டு போகாது. அந்த வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும்போது மட்டும்தான் இந்த கோகனட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நாட் ஃப்ளோட்டிங், சீட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங். அட் த சேம் டைம் தட் சீட்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் ஒன் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் கரண்ட். ஓகேங்களா. தண்ணி வேகமாக அடித்ததுன்னா மட்டும்தான் தேங்காய் அதெல்லாம் வந்து ஒரு தண்ணியில் மூவ் ஆகுமே தவிர அப்படியே தான் ஃப்ளோட்டிங் ஆகிட்டே தான் இருக்கும், அப்படியே மிதந்துகிட்டே தான் இருக்கும். காற்றடிச்சா மட்டும்தான், அந்த தண்ணி மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது ஃப்ளோட்டிங் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகோரி. ஓகேங்களா. அப்போ ஜென்ரலாக ஹைட்ரோகோரி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு வித்தின் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், தட் ப்ராசஸ் இஸ் நவுன் அஸ் ஹைட்ரோகோரி. ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிலம்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கோகனட். ஓகேங்களா. தென் அடுத்து டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். ஓகேங்களா. ஸோ அனிமல்ஸ் அப்படி மூலமாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூகோரி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஜூகோரின்னா என்னென்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஜூகோரி அப்படின்னா the fruit and seeds are dispersed from one place to the another one place within the help of animals. That process is known as zoochory. ஓகேங்களா. அதாவது அந்த சீட்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அனிமல்ஸ் அதுக்கு வந்து ஏஜெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜூகோரி அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த எஃபிஷியன்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஆஃப் த டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட் இஸ் பேர்ட்ஸ். ஓகேங்களா. அந்த ஃப்ரூட்டும் சரி சீட்ஸும் சரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு, டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் தான். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டும் அண்ட் சீட்ஸும் டிஸ்பர்சல் ஆகக்கூடிய ஒரு ஏஜெண்ட். ஓகேங்களா. ஸோ இவங்க மூலமாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூகோரி அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஆஃப் த டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட் இஸ் பேர்ட்ஸ், மேமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன். ஓகேங்களா. ஸோ இவங்க மூலமாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜூகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜூகோரின்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன அடாப்டேஷன், என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹூக்டு ஃப்ரூட்ஸ். ஹூக் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் கொக்கி மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா. ஹூக் அப்படின்னாவே கொக்கி. ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சர்ஃபேஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஹேவிங் எ ஹூக். எக்ஸாம்பிள் சாந்தியம். ஓகேங்களா. ஸோ சாந்தியம் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் இருக்கும். அந்த ஃப்ரூட்னுடைய சர்ஃபேஸில், சீட்ஸ்னுடைய சர்ஃபேஸில் குக்கி மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இன் ஆண்ட்ரோபோகான். ஓகேங்களா. ஸோ ஆண்ட்ரோபோகான் அந்த பிளான்ட்னுடைய ஃப்ரூட் அண்ட் சீட்ஸில் பார்ப்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்ப்ஸ் அப்படின்னாவே என்ன சொல்கிறது, த்ரெட் லைக். ஓகேங்களா. ஸோ த்ரெட் லைக் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லலாம். த்ரெட் லைக் அப்பண்டேஜஸ் நூல் மாதிரி அப்படியே செதிலாக இருக்கும். அதே மாதிரி அரிஸ்டீடியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அரிஸ்டீடியா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைன் இருக்கும். ஓகேங்களா. ஸ்பைன் அப்படின்னா முள்.
ஓகேங்களா, அது முள்ளாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஹூக், பார்ப் அண்ட் ஆல்சோ ஸ்பைன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் வித் த பாடி ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிளாத் ஆஃப் ஹியூமன். ஓகேங்களா, ஸோ ஹியூமனுடைய துணிலையோ கிளாத்லேயோ இல்லை அனிமல்ஸ்னுடைய பாடிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் தான். அட்ஹியர்னா அட்டாச்மெண்ட். ஓகேங்களா, அட்ஹியர்னா அட்டாச்மெண்ட். சரி, ஒட்டிக்கிறதுக்காக தான் இந்த ஹூக், பார்ப், ஸ்பைன் இதெல்லாமே யூஸ் ஆகும். ஓகே, அப்போ இதுவும் ஒரு மாடிஃபிகேஷன் தான். ஓகேங்களா, அப்போ நம்ம எங்கெங்கே போகிறோமோ அந்த இடத்துல அதுவும் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஒரு இடத்துல நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த ஃப்ரூட்ஸும் சரி சீட்ஸும் சரி என்டையர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ இதான் ஹூக்டு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஹேவிங் எ ஹூக், பார்ப் அண்ட் ஸ்பைன். These hook, barb and spine are very used for attachment of the fruit and seeds with the body of animals or cloth of human. ஓகேங்களா, ஸோ ஹியூமனுடைய கிளாத்லேயோ இல்லை அனிமல்னுடைய பாடிலேயோ அந்த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் வந்து அட்டாச் ஆகிறதுக்காக தான் இந்த ஹூக், பார்ப், ஸ்பைன் இதெல்லாமே யூஸ் ஆகும். ஹூக்னா குக்கி, பார்ப் அப்படின்னா த்ரெட் லைக் அப்பண்டேஜஸ், ஸ்பைன்னா முள். ஓகேங்களா, ஸோ இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா ஹூக் வந்து சாந்தியம் பிளான்ட்லேயும், பார்ப்ஸ் வந்து ஆண்ட்ரோபோகான் பிளான்ட்லேயும், ஸ்பைன் வந்து அரிஸ்டீடியா பிளான்ட்லேயும் இருக்கும். ஓகேங்களா, தென் அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸு. ஓகேங்களா, ஸோ ஸ்டிக்கி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒட்டுறது. ஓகேங்களா, பசை மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ பசை மாதிரி இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஹேவிங் ஏ ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர். கிளாண்டுலார் அப்படின்னா செக்ரீட் பண்ணுறது. ஓகேங்களா, செக்ரீட் ஆகக்கூடியது, அதாவது லிக்யூடு மாதிரி பசை மாதிரி செக்ரீட் பண்ணக்கூடிய கிளான்ஸு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஹேர் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஹேவிங் எ ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர். தட் ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர் செக்ரீட் சம் ஆஃப் த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். தட் சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் வித் த ஃபர் ஆஃப் கிராசிங் அனிமல். ஓகேங்களா, ஸோ ஃபர் அப்படின்னா இதில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ன சொல்கிறது, தோல், அந்த ரோமம் சொல்லுவோம்ல, ஹேர், அதில் ஒட்டிக்கும். ஃபர் அப்படின்னா ஹேர்னு சொல்லலாம். ஸோ கிராசிங் அனிமல் அப்படின்னா மேய்ஞ்சிட்ருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதனுடைய அந்த ரோமம் சொல்லுவோம் தமிழில், அந்த முடியில் வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் அதுவும் அட்டாச் ஆகும். ஒரு பிளேஸ் போனதுன்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிளான்ட் டெவலப் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ ஸ்டிக்கி ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. So some of the fruits having a sticky glandular hair, that sticky glandular hair secrete the sticky substance. So it is very used for attachment of the fruit with the fur of grazing animals. ஓகேங்களா, ஸோ ஃபர் அப்படின்னா முடி, அந்த ரோமம் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயர் ஹேவியா அண்ட் கிளியோம். ஓகேங்களா, ஸோ போயர் ஹேவியா அண்ட் கிளியோம் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதில் இதுவும் கேட்பாங்க. இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டைப். ஓகேங்களா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது விசிட் லேயர். ஓகேங்களா, ஸோ விசிட் லேயர் அப்படின்னா பிசுபிசுப்பாக இருக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான், பிசுபிசுப்பாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா சம் ஃப்ரூட் ஹேவிங் எ விசிட் லேயர். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் வித் த பீக் ஆஃப் பேர்டு. ஓகேங்களா, பீக் அப்படின்னா அந்த பறவையோட அந்த அழகுன்னு சொல்லுவோம், நீளமாக நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக தான் சாப்பிடும். ஸோ அதில் அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா, ஈட் தெம் அண்ட் வென் தே ரப். ஓகேங்களா, ரப் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் தேய்க்கும். ஓகேங்களா, பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ, அதாவது அதில் சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த விசிட் லேயரில் பிசுபிசுப்பாக செக்ரீட் ஆகும். அது வந்து எதில் ஒட்டிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீக் ஆஃப் பேர்டு. ஓகேங்களா, அந்த பறவையோட அந்த வாயில் அது ஒட்டிக்கும். ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மரத்தில் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீயில் போய் ரப் பண்ணும்போது, ரப்னா அப்படியே தேய்க்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் கீழே விழுந்துடும். ஸோ அப்போ டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கார்டியா அண்ட் அலாஞ்சியம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. த நேம் கார்டியா அண்ட் அலாஞ்சியம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் அந்த மூவ் ஆகுறது, டிஸ்பர்சல் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஹேவிங் எ விசிட் லேயர். நவ் இட் இஸ் செக்ரீட் த லிக்விட் சப்ஸ்டன்ஸ். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஃப்ரூட் வித் த பீக் ஆஃப் த பேர்ட்ஸ். Now that birds are rub with the branches of the other tree. Now that fruit are fallen
அண்ட் ஜெர்மினேட். ஓகேங்களா, கீழே விழுந்து அதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ கார்டியா அண்ட் அலாஞ்சியம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுல நான் மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் தான். ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 லேயர் இருக்குதுன்னு சொன்னேன், எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். அதில் எடிபிள் பார்ட்ஸ், ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷி ஃப்ரூட்ஸில் எடிபிள் பார்ட்ஸ் அப்படின்னா அது மீசோகார்ப் தான். ஓகேங்களா, ஸோ அதில் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா ஹேவிங் எ கான்ஸ்பிக்யூவஸ் கலர்ஸ், ஓகே, நல்லா பிரைட்ஃபுல் கலர்ஸாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் த கன்சப்ஷன் ஆஃப் தீஸ் ஃப்ரூட்டு, கன்சப்ட்னா சாப்பிட்றது. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் த கன்சப்ஷன் ஆஃப் தட் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், நவ் த சீட்ஸ் ஆர் த்ரோ பை த ஹியூமன் டு த டிஸ்டன்ஸ் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அதனுடைய சீட்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரோ பண்ணிடுவோம், வேறு இடத்துல அப்படியே தூக்கி எரிஞ்சிருவோம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு இடத்துல போய் விழுந்துடும், அங்கே வந்து அது ஜெர்மினேட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் மேங்கோ, டிப்ளோ சைக்ளோஸ், இதெல்லாமே டிப்ளோசைக்கோஸ், மேங்கோ, இதெல்லாமே. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது, நம்ம நார்மலாகவே நம்ம சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து நம்ம நினச்ச இடத்துல போட்டுருவோம். ஓகேங்களா, ஸோ அதில் சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி ஒரு என்டையர் பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த அதில் மேக்ஸிமம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன கலர்னால் கான்ஸ்பிகஸ் கலர்ஸில் தான் இருக்கும், நல்லா பிரைட்ஃபுல் கலர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலரில், ஆப்பிள் ரெட் கலரில், பனானா வந்து எல்லோ கலர், கான்ஸ்பிகஸ் கலர்ஸில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் த கன்சப்ஷன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா த சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை ஹியூமன் டு த டிஸ்டன்ஸ் பிளேஸ், ரொம்ப தூரத்துக்கு அப்படியே தூக்கி எரிஞ்சிருவோம். ஓகேங்களா, அதுக்கு போய் விழுந்தது அப்படின்னா அது வந்து ஜெர்மினேட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் மூலமாக நடக்கிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜூகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஹூக்டு ஃப்ரூட்ஸ், ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், அது பச மாதிரி இருக்கிறது. தென் அடுத்து ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா, இது வித் எக்ஸாம்பிளோட நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து டிஸ்பர்சல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். அது என்ன எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம்? எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டிங், அதாவது வெடிக்கிறது, உடையிறது, அப்படியே ரெண்டாக பிரியறது. ஓகேங்களா, ஸோ சில ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெடிக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து வெடிக்கும், அது வெடிக்கிறது மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பர்ஸ் ஆகும். ஓகேங்களா, அது ஏதாவது ஒரு ரீசனில் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகும், வெடிக்கும். ஸோ அப்போ வெடிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு வித்தின் தி ஹெல்ப் ஆஃப் எனி ஒன் எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம், தட் ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் ஆட்டோகோரி. ஓகேங்களா, ஸ்வீட்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் மூலமாக மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸு, ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் பர்ஸ்ட் சடன்லி. ஓகேங்களா, திடீர்னு வெடிக்கும். ஓகேங்களா, ஸோ வெடிக்கும் போது அந்த ஃபோர்ஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சீட்ஸ் ஆர் த்ரோ டு த லிட்டில் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட். ஓகேங்களா, ஸோ அந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போய் விழுவும். ஏன்னா அந்த வெடிக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் தூரத்தில் போய் விழுந்துடும். ஓகேங்களா, ஸோ அதான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆர் சடன்லி பர்ஸ்ட். ஸோ டியூரிங் that process that force are used for the seeds are throw to the small little distance away from the parental plants. ஓகேங்களா, ஸோ இந்த பேரண்டியல் பிளான்ட் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போய் விழுவறதுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது, என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டச்சு, ஓகேங்களா, ஸோ மியர் டச்சு, சும்மா டச் பண்ணுறது மூலமே. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு சில ஃப்ரூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ மியர் டச் ஆஃப் சம் ஆஃப் த பிளான்ட் caused the repentant fruit to explode suddenly and seeds are thrown out with the great force. ஓகேங்களா, டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த another ஒன் பிளேஸ். எக்ஸாம்பிள் இம்பேட்டியன்ஸ் பால்சம் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஹூரா.
இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பால்சம் பிளான்ட், காசி தும்பை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டச் பண்ணுறது மூலமாக சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் த ரெய்னி சீசன், ஓகேங்களா. ஸோ அந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ரூட்ஸ் ஆர் கான்டாக்ட் வித் த வாட்டர், ஓகேங்களா. பர்டிகுலர்லி டியூரிங் த ஷவர் ஆஃப் ரெயின், தண்ணி அது மழை காலத்தில் அந்த தண்ணி வந்து அது பட்டதுக்கு அப்புறமேட்டு உடனே என்ன ஆகும் அப்படின்னா சடன்லி பர்ஸ்ட் வித் த நாய்ஸ், ரொம்ப சத்தமாக வெடிக்க ஆரம்பிக்கும். நவ் ஸ்கேட்டர் த சீட்ஸ் ஃப்ரம் த பேரண்டியல் பிளான்ட், ஓகேங்களா. அந்த பேரண்டியல் பிளான்ட்லேருந்து இந்த சீட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பர்ஸ் ஆகும். இப்போ மழை பெஞ்சது அப்படின்னா ஒரு சில பிளான்ட்னுடைய ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆகும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ருயல்லியா, கிரசாண்ட்ரா, இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ருயல்லியா, கிரசாண்ட்ரா, இது ரெண்டுமே இது வந்து டச் பண்ணுறது மூலமாக ஃப்ரூட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி சீட்ஸ் வந்து டிஸ்பர்சல் ஆகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வித் த வாட்டர் டியூரிங் த ரெய்னி சீசன், ஓகேங்களா. மழை காலத்தில் அந்த தண்ணி வந்து ஃப்ரூட்ஸோட டச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா பர்ஸ்டிங், வெடிக்க ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகிரும். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷட்டைன் லாங் போர்ட், ஓகேங்களா. சில ஃப்ரூட்ஸு அந்த போர்ட் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கவரிங். ஸோ எக்ஸ்ப்ளோய்ட் வித் எ லவுட் நாய்ஸ், ரொம்ப சத்தமாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, லைக் எ கிராக்கர், பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேட்டரிங் த சீட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து போய் விழுவ ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, வெடிக்கிறது மூலமாக தான். ஓகேங்களா. ஸோ லாங் போர்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பொஹேனியா வாலி அப்படின்னு சொல்லுவோம். பஹீனியா வாலி அப்படிம்போம். ஸோ கேமல், ஓகேங்களா. கேமல் ஃபுட் கிளிம்பர், ஒட்டக பாதக்கொடி அப்படிம்போம். கேமல் ஃபுட் கிளிம்பர், ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும், ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோட் ஆகும். லவுட் நாய்ஸ் வித் த கிராக்கர் ஸ்கேட்டிங் த சீட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா பக்கமும் அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் விழுவ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு டைப். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்ட் ஃப்ரூட், ஓகேங்களா. ஸோ ஃப்ரூட் மெச்சூர்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டிஷ்யூ டேக் பிளேஸ் இன் அரவுண்ட் த சீட்ஸ், ஓகேங்களா. ஸோ தட் சீட்ஸ் கன்வெர்டட் இன்டு மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிட், ஓகேங்களா. அந்த டிஷ்யூ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபில் ஆனாமல் டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹை டர்கர் ப்ரெஷர் டேக் பிளேஸ் இன்சைட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஓகேங்களா. அப்படியே வெடித்தது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் டிஸ்பர்சல் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரூட் மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா சீட்ஸை சரௌண்டாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் எ மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ், அப்படியே ஆயில் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை டர்கர் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹை டர்கர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அந்த ஃப்ரூட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே டிஸ்பர்சல் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு டைப்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் ஆகிறது தான். ஓகேங்களா. ஏதோ ஒரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் தூரமாகவே போய் விழுவ ஆரம்பிச்சிடும். விழுந்ததுக்கப்புறம் அது ஜெர்மினேட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதெல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா வெடிக்கிறது. ஏதோ ஒரு ரீசனில் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக வெடித்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் மெத்தட் இஸ் நவுன் அஸ் ஆட்டோகோரி. ஓகேங்களா. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் திருப்பி ஒரு வேர்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ விண்டு மூலமாக நடந்துச்சு அப்படின்னா fruits and seeds are dispersed from one place to the another one place within the help of wind. That process is known as anemochory. ஸோ அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் அடாப்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துருப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மூலமாக நடந்துச்சுன்னா fruit and seeds are dispersed within the help of water, that is known as hydrochory. ஸோ அதில் என்ன மாடிஃபிகேஷன் என்னென்ன அடாப்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். Then third one is animals மூலமாக the fruit and seeds are dispersed from one place to the another one place within the help of animals. That process is known as zoochory. ஓகேங்களா. அதில் எப்படி எல்லாம் டிஸ்பர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம்.
ஓகேங்களா. த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் ஒன் பிளேஸ் வித் இன் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஆட்டோகோரி. ஓகேங்களா. இப்போ இந்த நாளையுமே நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 5 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். மேட்சஸில் வந்து கேட்கலாம். 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பால், அதாவது ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்பர்சல். ஓகேங்களா. இது நாம் எப்படி நாம்பளாக பண்ணுறது, சீட் டிஸ்பர்சல் நாமளும் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பால். இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அங்கங்கே ஹில்ஸ் ஏரியாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பால் போட்டோம், விதை பந்துன்னு சொல்லுவோம் தமிழில், அதை நிறைய போட்டோம், இந்த குவான்டிட்டியில் போட்டோம் அப்படின்னு நிறைய பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீட் பால், இதான் சீட் பால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஏ ஆன்சியன்ட் ஜப்பானிக் டெக்னிக். ஓகேங்களா. ஸோ ஜப்பானீஸ் டெக்னிக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்கேசிங், அதாவது கவரிங் ஆஃப் சீட்ஸ் இன் எ மிக்சர் ஆஃப் கிளே அண்ட் சாயில் ஹியூமஸ். ஓகேங்களா. அதாவது அந்த களிமண்ணும் சரி, அந்த சாயில் ஹியூமஸ் அப்படின்னா இலை இருக்கக்கூடிய அந்த மக்கு, இலையெல்லாம் விழுந்த அந்த மண். ஓகேங்களா. பசுமாட்டு சாணம்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கவ் டங்க் சாணம்னு சொல்லுவோம், அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளேவும் சரி, சாயில் ஹியூமஸும் சரி, இல்லைனா கவுடங், இதனுடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சுருப்பாங்க அப்படின்னா சீட்ஸை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் சீட் பால் ஆர் ஸ்கேட்டரிங் டு த சூட்டபுள் கிரவுண்டு. ஓகேங்களா. கிரவுண்ட், அதாவது நாட் பிளான்டிங் ஆஃப் ட்ரீ மேனுவலி. ஓகேங்களா. நாட் பிளான்டிங் ஆஃப் ட்ரீ மேனுவலி அப்படின்னா நாம் நேச்சுரலாக வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு இடத்துல வைக்க முடியாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கேட்டர் பண்ண வேண்டியதான். ஒரு ஹில்ஸ் ஏரியாவோ இல்லை யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சீட் பாலை த்ரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அங்கங்கே போய் விழுந்துடும். ஸோ சூட்டபுள் கண்டிஷன். ஓகேங்களா. ரெய்னி சீசன் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணியை யூஸ் பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி தட் மெத்தட் ஆர் வெரி சூட்டபுள் ஃபார் த பேரன் ஆர் அண்ட் ஆல்சோ டீக்ரேடட் லேண்டு. ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்த முடியாத, சூட்டபிள் இல்லாத, யூஸ் பண்ண முடியாத அந்த லேண்டிலெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ ரீஜெனரேஷனுக்காகவும் வெஜிடேஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரீ ரீஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ வெஜிடேஷன் பிஃபோர் த மான்சூன் பீரியட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் டிஸ்போசல் ஏஜென்ட் பிகம் ரேர். ஓகேங்களா. அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் இது ரொம்ப சூட்டபுள் மெத்தட் தான். ஸோ இந்த சீட் பால் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இதை நிறைய நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. சீட் பால் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த களிமண்ணும் சரி மண்ணும் சரி. ஓகேங்களா. மண்ணுக்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா கவுடங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சாணம் சொல்லுவோம், பசுமாட்டு சாணம். ஸோ அதில் வந்து நடுவில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சீட்ஸை எம்பெடட் பண்ணி அல்லது இன்செர்ட் பண்ணி நம்ம த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லேண்டில் கிரவுண்ட்லேயோ இல்லை நாட் பிளான்டிங் ஆஃப் ட்ரீ மேனுவலி, அதாவது நார்மலாக வர முடியாத ஒரு பிளான்ட் பிளேஸ்லேயோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூட்டபிள் கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அது க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை சீட் பால் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில டேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்கலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட் டேஸ். ஓகேங்களா. என்னென்ன டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, அதாவது March 21 சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே March 21. எர்த் டே வந்து April 22. வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே May 22. அடுத்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வந்து June 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வான் மக்ஸ்டேவ் டே. ஓகேங்களா. July 7. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே September 16. ஓகேங்களா. இதில் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த வான் மக்ஸ்டேவ் டே மட்டும் ட்ரீ பிளான்டேஷன். ஓகேங்களா. அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் ட்ரீ பிளான்டேஷன் பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரலாக ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறது தான். March 21 வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, April 22 வந்து எர்த் டே, May 22 வந்து வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே, June 5 வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, July 5 வந்து பார்த்திங்கன்னா வான் மக்ஸ்டேவ் டே, September 16 இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா.
ஸோ அடுத்த அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல். இந்த சீட் டிஸ்பர்சல்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன, ஓகேங்களா, என்ன இதனால் என்ன யூஸஸ், ஒரு சீட்ஸும் சரி ஒரு ஃப்ரூட்ஸும் சரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஏதாவது ஒரு ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னா இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஓகேங்களா, அப்படிங்கிறது தான். ஸோ த சீட்ஸ் ஆர் எஸ்கேப் ஃப்ரம் த மோர்டலிட்டி, ஓகேங்களா, மோர்டலிட்டி அப்படின்னா டெத் ஆகிறது, ஓகேங்களா, நியர் த பேரண்ட் பிளான்ட், ஓகேங்களா, டியூ டு த ப்ரிடேஷன் பை அனிமல்ஸ் ஆர் கெட்டிங் டிசீஸ் அண்ட் ஆல்சோ அவாய்டிங் காம்படிஷன், ஓகேங்களா. ஸோ தள்ளி இருக்கிறதுனால பேரண்ட் பிளான்ட்டை விட தள்ளி கொஞ்சம் தூரத்தில் போய் விழுகிறதுனால அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதோ இல்லைனா ஏதாவது ஒரு டிசீஸ் அட்டாக் ஆகுறது இல்லைனா காம்படிஷன், ஓகேங்களா, அவாய்ட் பண்ணுறது இதெல்லாமே யூஸ் ஆகும், ஓகேங்களா. அதாவது பேரண்ட் பிளான்ட் பக்கத்துலேயே விழாமல் தூரமாக கொண்டு போய் விழுவுறதுனால அதனுடைய லைஃப் டைம், ஓகேங்களா, என்ன ஆகும் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கும், ஓகேங்களா. அதுதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். தென் அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா த டிஸ்பர்சல் ஆல்சோ கிவ் எ சான்ஸ் டு ஆக்குபை ஃபேவரபிள் சைட் ஃபார் த க்ரோத், ஓகேங்களா. ஒரு சீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் விழுவுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சூட்டபிள் பிளேசஸ், அது க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சூட்டபிள் பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஜெர்மினேட் ஆகிரும், ஓகேங்களா. அப்போ அது ஒரு சான்சஸ், ஓகேங்களா, சீட் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ், ஓகேங்களா. தென் அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜீன் பர்டிகுலர்லி ஒன்லி மெத்தட் அவைலபிள் ஃபார் த செல்ஃப் ஃபெர்டிலைஸ்டு ஃப்ளவர்ஸ், ஓகேங்களா. அதாவது தன்மகரத சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம், செல்ஃப் ஃபெர்டிலைஸ்டு பாலினேஷன், ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்னுடைய ஜீன்ஸ், ஓகேங்களா, அதாவது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிறது, ஓகே, முக்கியமாக மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அது இந்த டிஸ்பர்சல் மூலமாக தான் நடக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி மேட்டர்னலி டிரான்ஸ்மிட்டட் ஜீன் இன் அவுட் கிராசிங் பிளான்ட், ஓகேங்களா. அவுட் கிராசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரே பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேரண்டில் பிளான்ட் வந்து கீழே விழுவுது அப்படின்னா அதே இடத்துல இல்லாமல் இன்னும் ரொம்ப தூரத்தில் போய் விழுவுது அப்படின்னா அங்கே ஒரு பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு நியூ பிளான்ட்டோட ஜீன்ஸ் வந்து கம்பைன் ஆகி நியூ வெரைட்டி கூட கிடைக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த செல்ஃப் ஃபெர்டிலைஸ்டு இல்லாமல் அவுட் கிராசிங் மூலமாக, ஓகேங்களா, கிராஸ் பாலினேஷனுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஜீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிராசிங் ஆகிறதுனால கூட நியூ வெரைட்டி கிடைக்கும், ஓகேங்களா, அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் ஈவன் இன் ஹியூமன் ஆல்டரிட் ஈகோசிஸ்டம், ஓகேங்களா. ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஈகோசிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அனிமல்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய சீட் டிஸ்பர்சல் வந்து பார்த்திங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ், ஓகே. நிறைய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழியாமல் தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் டிஸ்பர்சல், அதாவது அனிமல் சீட் டிஸ்பர்சல் யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா நாம் ஒரு இடத்துல வந்து அடிக்கணும்னு நினைப்போம், பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெரைட்டி வந்து ஏதாவது ஒரு அனிமல்ஸ் மூலமாக இன்னொரு பிளேஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே அதனுடைய ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. நாம் ஒரு பிளேஸில் அடித்தா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்னுடைய சீட்ஸ் வேறு இடத்துக்கு அனிமல்ஸ் மூலமாக போச்சுன்னா அங்கே அந்த பிளான்ட் சேவாக இருக்கும், ஓகேங்களா. தென் அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட் டிஸ்பர்சல், ஓகேங்களா. இட் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கீ ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி ஈகோசிஸ்டம் ஃப்ரம் டிசர்ட் டு த எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஓகேங்களா. அதாவது டிசர்ட்டில் இருந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு இது வரைக்கும் அந்த ஈகோசிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஓகேங்களா, ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதும் சரி, ஃபங்க்ஷனிங்னா செயல்படுத்துறதும் சரி, இதுக்கு பேசிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் டிஸ்பர்சல் தான், ஓகேங்களா. சீட் டிஸ்பர்சல் மட்டும்தான், ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம், ஓகேங்களா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸும் சரி ஃப்ரூட்ஸ் டிஸ்பர்சலும் சரி அந்த பயோடைவர்சிட்டி வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஈகோசிஸ்டம் வந்து ரீஸ்டோரேஷன் திருப்பி நம்ம பழையபடி கொண்டு வரதுக்கும் சரி இந்த ஃப்ரூட் அண்ட் சீட் டிஸ்பர்சல் ஒன்று மட்டும்தான் யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல் என்னென்ன, இந்த சீட் டிஸ்பர்சலுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, 6th சாப்டர் முடிஞ்சது. ஸோ அடுத்தது 7th சாப்டர்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் நடத்திருப்போம், அதனுடைய கண்டினியூட்டி அடுத்த கிளாஸில் வரும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது, நல்லா படிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்ட்டுமே நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதாவது அனிமோகோரின்னா என்ன, ஹைட்ரோகோரின்னா என்ன, ஜூகோரின்னா என்ன, ஆட்டோகோரின்னா என்ன, அதில் என்னென்ன அடாப்டேஷன் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டேட்டு, ஓகேங்களா, ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சீட் பால் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. சீட் பால்னால் என்ன அப்படிங்கிறதால கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.